ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டால் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, அப்புறம் 4-5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் போட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கிளி வச்சுருக்க பச்சை மிளகாய் இல்லைனா காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தட்டி வச்சு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இல்லை சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கூட ஊற்றி விட்டுக்கலாம். இதுவே நல்லா உங்களுக்கு தண்ணி இது பண்ணி வந்துடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டால் ஃப்ரை ரெடிங்க. நல்ல டேஸ்ட்டான டால் ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.